French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இந்தியாவுடனான நல்ல உறவு வேண்டும் என்று கூறிக்கொண்டு அபத்தமான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது சரியல்ல. இந்தியாவுடன் நல்ல உறவு வேண்டுமா இல்லையா என்பதை வங்கதேசம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடும் வார்னிங் கொடுத்துள்ளார். இதன் மூலம் வங்கதேசத்திற்கு பதிலடி கொடுக்க நம் நாடு தயாராகிவிட்டது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேசத்தில் வெடித்த போராட்டத்தால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து நம் நாட்டில் தஞ்சமடைந்துள்ளார். அங்கு இடைக்கால அரசு அமைந்தது. இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் செயல்பட்டு வருகிறார். இவர் பொறுப்பேற்றது முதல் நம் நாட்டுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையேயான உறவு என்பது சிதைந்துவிட்டது. நம் நாட்டை தொடர்ந்து அவர் சீண்டி வருகிறார். எல்லையில் உளவு ட்ரோன்களை பறக்கவிட்டு கண்காணிக்கிறார். அது மட்டுமின்றி முகமது யூனிஸ் தனது ஆதரவாளர்களை வைத்து நம் நாட்டின் மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களை பிடித்து விடுவோம் என்றும் கூறி வருகிறார். இதனால் இந்திய வங்கதேசம் இடையேயான உறவு என்பது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மோசமாகி வருகிறது. அதேவேளையில் பாகிஸ்தான் வங்கதேசம் இடையேயான உறவு பல மடங்கு மேம்பட்டுள்ளது. வங்கதேச வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் இணைந்து செயல்படுகின்றன. கடந்த 54 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக பாகிஸ்தானின் ISI உளவு பிரிவு அதிகாரிகள் வங்கதேசம் சென்றனர். இதேபோல வங்கதேச ராணுவ அதிகாரிகளும் பாகிஸ்தான் சென்று வருகின்றனர். இரு நாடுகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட தொடங்கியுள்ளது. இது நம் நாட்டின் பாதுகாப்புக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இவை எதற்கும் நம் நாடு இன்னும் பதிலடி கொடுக்கவில்லை, அமைதியாக இருந்து வருகிறது. இதனால் எல்லாவற்றுக்கும் மேலாக வங்கதேசத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு நம் நாடுதான் காரணம் என்று முகமது யூனிஸ் ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். அதன் பிறகு இந்தியாவுடனான நல்ல உறவில் இருப்பதாக அவர்களே சொல்லிக் கொள்கின்றனர். இந்த இரட்டை நிலைப்பாடுக்குத்தான் தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வார்னிங்குடன் வங்கதேசத்திற்கு முக்கிய மெசேஜை அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் நம் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறுகையில், வங்கதேச இடைக்கால அரசின் வெளியுறவுத்துறை விவகாரத்துறையின் ஆலோசகர் தவ்ஹீத் ஹுசைனை சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகள் இடையேயான உறவு பற்றி 2 பேரும் விவாதித்தனர். அப்போது வங்கதேசத்திற்கு நேரடியாக ஜெய்சங்கர் எச்சரிக்கை செய்துள்ளார். இதன் மூலம் வங்கதேசத்திற்கு பதிலடி கொடுக்க நம் நாடு தயாராகிவிட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் வங்கதேசம் தொடர்ந்து சீண்டி வரும் நிலையில் மத்திய அரசு மௌனமாக இருந்தது. தற்பொழுது ஜெய்சங்கர் வங்கதேசத்திற்கு வார்னிங் செய்துள்ளது முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் தவ்ஹீத் ஹுசைனை சந்தித்த மறுநாள் நடந்த நிகழ்ச்சியில் இது பற்றி ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். இந்தியாவுடனான நல்ல உறவு வேண்டுமா? வாருங்கள் தொடரலாம். இந்தியாவை எதிர்க்க வேண்டுமா? தாராளமாக எதிர்த்து நில்லுங்கள். உங்களை எப்படி டீல் செய்ய வேண்டுமோ அப்படி இந்தியா பார்த்துக் கொள்ளும் என்பதை தான் ஜெய்சங்கர் எச்சரிக்கையாக கூறியுள்ளார். இதனால் வங்கதேசம் அலறத் தொடங்கியுள்ளது. French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.